ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காய்ச்சல், காலையிலேருந்தே காய்ச்சல் மாதிரி இருக்குது. நேற்று கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, இன்றைக்கி காய்ச்சல் அடிக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். இப்போ காலையிலே கஷாயம் வச்சு எனக்கு குடிச்சிட்டேன். அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு தாளிக்கணும், பாப்பாவையும் பார்த்துக்கணும். அவர் வேலைக்கு போயிட்டார். தம்பிக்கு சாப்பாடு தாளிச்சிட்டேன். அடுத்ததாக சிந்துக்கு இட்லி வாங்கிட்டு வச்சாச்சு. சிந்து அங்கே உட்காந்துருக்கான். 2 பேரையும் பார்த்துக்கணும். தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அப்புறமா பார்க்கலாம். அடுத்ததாக வீடு கூட்டியாச்சு. அப்புறம் பாத்திரமும் கொஞ்சம் கழுவியாச்சு. அப்புறம் துணி துவைச்சாச்சு. பாருங்கள், அப்புறம் துணியெல்லாம் காய போட்டாச்சு. துணி காய போட்டு பாத்திரமும் கொஞ்சம் இருந்துச்சு, கழுவிட்டேன். என்னால் முடியல, இருந்தாலும் கழுவி வச்சிட்டேன். எப்படியும் நம்ம ஊசி போட்டு படுக்க போகிறோன்னு தெரியுது. அதை அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறமா படுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லோரும் நம்மளை வீட்டில் சும்மா இருக்கன்னு சொன்னாலும், நமக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் நல்லா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தாகணும். அதெல்லாம் யார் கணக்கு தெரிய போகிறது இல்லைங்க. ஆனால் சும்மா சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா இருக்கேன்னு. ஏதோ நம்ம மேடம் எந்திரிச்சிட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க மேடம். வேர் இஸ் மேடம்? மேடம், சிந்து மேடம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேம்மா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். வேண்டாமா? ஹாஸ்பிட்டல் வேண்டாமா? நம்ம 2 பேர் போகலாமா? சரி, கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். அவரும் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தார். ஸோ அப்படியே கொஞ்சம் சிந்து கூட கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னே சிந்துக்கு தெரியல, ஆனால் அதுவும் பார்த்துட்ருக்குது. போகலாமா? போய் டக்குன்னு மாதிரி போகணும். போனால் தான் அங்கே சாட் போட்டு அங்கே வேலையை கொஞ்சம் பில்லை கட்டி போட்டு நேரம் நான் நீங்கள் தெக்க போகணும். அப்புறம் ஊசி போட்டு வந்தாச்சு. வந்தோடனே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு நான் டீ வாங்கிட்டேன். மாமா பால் டீ வாங்கிட்டார். நான் ஒரு பண்ணு வாங்கிட்டேன். அப்புறமா பில் கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரசகுல்லா இருந்துச்சு. தம்பி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தான். அதை கேட்கலான்னு போனால் அதை டேட் எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்பைரி டேட் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி மாமா வேணான்னு சொல்லி வச்சுட்டாரு. அது எவனா நம்மளுக்கு இது பண்ணிட்டு இங்கே நாங்கள் பில் கட்டிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். அந்த பேக்கரியோடைய சர்வீஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம பெரிய லெவலுக்கு இவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னாலாம் நினைக்க மாட்டோம். போனால் நமக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சு அவங்க கொடுக்கணும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. நான் டீ கேட்டால் அதையுமே ஒருக்கா போயிட்டு அங்கே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு திரும்ப என்ன வேணும் என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு திருப்பி போய் இது பண்ணிட்டு வராங்க. நான் பன்னு கேட்டேன். அவங்க டேபிளே இல்லை, அடுத்த டேபிளில் யாருமே இல்லை. அங்கே போயிட்டு பேசிட்டு மறுபடியும் சிரிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. திருப்பி பன்னு கேட்டிங்களா அப்படின்ட்டு போய் மறுபடியும் பன் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. எனக்கு சுத்தமாக அதோட இது பிடிக்கவே இல்லை. ஒருத்தவங்க கடை வச்சு நடத்துகிறாங்க, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் எப்படியெல்லாம் எவ்வளோலாம் ஒரு ஈடுபாடோடு செய்கிறாங்க. ஆனால் இந்த கடையை பொறுத்தளவுக்கு
விளையாட்டுக்கு இது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து மாமா வந்து கேமரா எப்படி வச்சுட்டு போகிறாரு, கையில் வச்சுட்டே வண்டி ஓட்டுறாரான்னு நினைப்பீங்க. அவர் வந்து பாக்கெட்டில் இப்போ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்கெட்டில் போட்டுட்ருக்காரு. அப்புறம் பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. 1 வியூ 2 வியூஸ் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனது 1000 கிட்ட போகுது வியூஸு. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.